அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சிவசத்யா பேசுகிறேன். போரிடாமலே வெல்லுவோம். ஒரு குங்ஃபு மாஸ்டர் ஒருவர் இருந்தாராங்க. அவர் இந்த சண்டை கலைகளை எல்லாமே கற்றுத்தர்றதுல வல்லவர். அவருக்கு வர்ம கலையாக இருக்கட்டும், இல்லைன்னா மல்யுத்தமாக இருக்கட்டும், அந்த கலைகளை எல்லாமே மாணவருக்கு கற்றுத்தரணும். அது எதுக்காக கற்றுத்தரணும்னா, அடுத்தவங்களை வீழ்த்துறதுக்காக இல்லை, தனக்கான ஒரு பாதுகாப்பு, தற்காப்பு கலை தான் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த குருவோட வர்றப்பயே அவர் என்ன பண்ணிருவாருன்னா, உறுதிமொழி எடுக்க வச்சுருவாராம். அதே போல தான் எல்லா மாணவர்களும் கத்துக்கிட்டாங்க. அதில ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும், "குருவவே நான் மிஞ்சிருவேன். எனக்கு எல்லா கலையுமே தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வப்பட்டாராம். ஒரு நாள் அரசர் முன்னாடியே குருவுக்கு சவால் விட்டாராங்க. அந்த நேரத்தில குரு யோசிச்சு பார்த்தாராம். தன்னுடைய 99 யுக்திகளை மட்டும் தான் அந்த மாணவருக்கு கத்து தந்திருக்காரு. அந்த 100வது யுக்தியை பயன்படுத்தி குருவானவர் தன்னுடைய மாணவனை வீழ்த்தி வெற்றி கண்டார். இதுதாங்க குருவுக்கும் மாணவருக்கும் இடையேயான ஒரு விஷயம். குரு எப்பவுமே குருவிடம் கர்வம் கிடையாது. தன் மாணவன் வளர்ந்தால் அவர் பெருமை தான் படுவார். ஆனால் மாணவர் என்னைக்கும் பணிவுடனே இருக்க வேண்டுமே தவிர, குருவவே மிஞ்சிவிடலாம் என்ற ஆணவமும் தலைக்கணமும் என்னைக்குமே மாணவருக்கு இருக்கவே கூடாது. அப்படின்றது தான் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. போரிடாமலே வெற்றி காண்பது எப்படி என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.